தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3 மாநில எல்லையில் அமைந்திருக்கிறது தான் இந்த கங்குன்னி மலைக்கோட்டை. சுமார் 1000 வருட பழமையான மலைக்கோட்டை நம்பப்படுற இந்த மலைக்கோட்டையானது பல அரசர்களுக்கு கண்காணிப்பு கோபுரமாகவும் செயல்பட்டு வந்தது. இந்த மலைக்கோட்டையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வீடியோவை அதான் ஃபஸ்ட் பார்ட்டாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது அடுத்த என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. இது உள்ளேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகலாம். ஸோ பரவாயில்ல, ஹைக்கிங் மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் ஹைக்கிங் இல்லை, படி இருக்குது. மேலே வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அந்த படியிலேயே. ஸோ தாராளமாக வரலாம். அந்த ஹைக்கிங்கை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மலை ஏறுறதை பற்றி தாராளமாக வரலாம். இதெல்லாம் இப்போது ரீசன்ட் டேஸில் கல்லை செதுக்கி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. வியூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சும்மா தரமாக இருக்குது. இதெல்லாம் இப்போது செதுக்கி பண்ணியிருக்காங்க. 150 படியெல்லாம் இல்லை, அதுக்கும் மேலே தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றிலும் மலை தான். நான் வீடியோவில் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது ஒரு பள்ளம் போல் இருக்குது. ஆமாம், என்ன பள்ளம் தான். எதுக்காக இந்த மாதிரி செங்கல்ல கட்டியிருக்காங்கன்னு தெரியல. நான் சும்மா யாராவது விளையாட்டுக்கு வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த டைம் கட்டியிருக்காங்க போல் இருக்குது. இது ஒரு கோயில். இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு இந்த தெலுங்கு படிக்க வந்தாக்கா படித்து தெரிஞ்சுக்கோங்க யார் கட்டினாங்க, என்ன கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ் பாருங்கள், வேறு லெவல். ஸோ இது மேலே இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பீரங்கி கிட்ட போகலாம். எப்படி போகணுன்னு தெரியலையே, போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இருக்குது, அந்த சைடு போகலான்னு நினைக்கிறேன். போய் பார்க்குறேன். அவ்வளோதான், இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது இந்த மலைக்கு மேலே. வர்றது கொஞ்சம் அட்வென்ச்சராக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் மெயினாக இந்த நான் சில வீடியோஸை பார்க்கும்போது அவங்க ஹைக்கிங் பண்ணுற மாதிரி தான் காட்டினாங்க. ஏன் அது இந்த மாதிரி படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா இப்போது ஏதாவது ரீசன்ட் டேஸில் படி கட்டினாங்களா என்னன்னு கூட தெரியல எனக்கு. அந்த இதுக்கு எப்படி போகணுன்னு தெரியலையே. இது குளம் மாதிரி இருக்குது, தண்ணி கூட இருக்காங்க. அந்த சைடு எப்படி போகணுன்னு தெரியலையே. ஸோ இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தெரியல, அந்த சைடு நினைக்கிறேன் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த சைடு தான் போகணும். நான் இறங்கி போகலாம், குதிச்சு தான் போக முடியும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்குது பாருங்கள், வியூஸ் சூப்பராக இருக்குது. மச்சான் என் பக்கடு. ஸோ இந்த சைடு கீழே இறங்கி தான் போனேன். அந்த கேமரா வச்சு என்னால் இறங்க முடியாது. நான் உத்தரக்காக தரேன்.
கேமரா இது ஓகே. ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ண பீரிங்கி ஸோ உடஞ்சி இருக்குது. அந்த டைமில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அந்த என்ன சொல்கிறது, எதிரிங்க இருக்கிறது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பீரங்கி இரும்பிலே செஞ்சுருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இவ்வளோ மேலே எப்படி எடுத்துன்னு வந்தாங்கன்னா தெரியல. சூப்பர். என் ஃப்ரெண்டு என்ன வீடியோ எடுத்துன்னு இருக்கான் என்னோடய ரீல்ஸ்க்காக. அதில் கூட ஷூட் பண்ணணும். ஒரு நிமிஷம் ஃபோன் தே மச்சான். ஆனால் ஏன் ஏறுறது தான் இப்போ நான் ஏறுறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். போந்தே அவசரப்பட்டுட்டேனும் கீழே வந்து எக்க தப்ப மாட்டிக்கிட்டேன். இந்த சைடு கூட வரலாம், ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மலாம் ஏறு. அவ்வளோதான், ஏறிட்டேன். இந்த சைடு கூட போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கால் பாவம் சிலிப்போங்கற देखो. பாவம் சிலிப்போங்க चप्पल नहीं எப்படி இறங்கணும் பாருங்க, ஜர்க்கினே வரேன். ஸோ நான் அந்த சைடு போனேன். அதுக்கப்புறமா எப்படி வரணும்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறின மேலே. இது ஒரு என்ன சொல்கிறது, சின்ன குட்டை மாதிரி. அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட யூஸ்க்காக. நான் வீடியோவில் பார்த்தது கூட ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. நானும் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஒரு ஹைக்கிங் இருக்குது, தரமான அட்வென்ச்சர் இருக்குதுன்னு. ஆனால் சப்புன்னு முடிஞ்சிச்சு. ரொம்ப எண்டு. சரியான கிளைமேட். சூரியன் அப்படியே வெளுத்து வாங்குது. எந்த சைடு அந்த ஹைக்கிங் மாதிரி தெரியல. இங்கே போகிற மாதிரி இல்லை, ரொம்ப டேஞ்சர். நேரம் வாண்டவர உதறி தானே. ஸோ அந்த வீடியோ கூட இப்போ தான் நான் பார்த்தேன். அவங்க வந்து அந்த முன்னாடியிலே வந்து ஏறுற மாதிரி இருக்குது ஒரு பிளேஸு, அந்த சைட்லேருந்து ஏறி இருக்காங்க. இப்போ கீழே யாராவது லோக்கல் பீப்புள் கிட்ட போய் கேட்குறேன் என்ன ஏதுன்னு. அதான் கீழே இறங்கி நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸு கிடைச்சாக்கா வந்து அப்படியே நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அவங்க எந்த சைடு ஏறினாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இங்கே வரும்போது எதர்ச்சியாக தான் இதை பார்த்தேன். இது என்ன சொல்கிறது, ஒரு குகை மாதிரி போகுது உள்ளே. பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படிக்கட்டு மாதிரியும் இருக்குது. என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் இந்த குகையை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சைடு அதுதான்
ஒரு வீடியோ பார்த்துன்னு வந்தேன்னு சொன்னேனே, அவங்க வந்து கீழேருந்து வந்து படி இருக்குது, இருந்தாலும் அந்த வீடியோ பப்ளிசிட்டிக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சைட்லேருந்து ஏறுற மாதிரி ஏறி காட்டியிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரியல, நான் வந்து கன்ஃபார்மாக வந்து கீழே பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். பரவாயில்ல, இதோ என்ன சொல்கிறது, இதுவும் ஒரு டைமில் வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த இடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. தான் இது ஒரு கோபுரம் மாதிரி எதிரிங்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக. எதுக்காக இந்த மாதிரி கல் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது விளையாட்டுக்காக இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்களா, இல்லை ஏதாவது வேண்டுதலாம் என்னன்னு தெரியல. அங்கங்கே இந்த மாதிரி வந்து குட்டைங்க இருக்குது நிறைய. தெரியுதா உங்களுக்கு? செங்கல்ல கட்டியிருக்காங்க பாருங்கள். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே வந்தோம், ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம். யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கண்காணிப்பு கோபுரம் மாதிரி எதிரிகள் எங்கேயாவது வராங்களான்னு பார்த்து அவங்கள வந்து அந்த மேல் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. நான் ரொம்ப ரிஸ்க்கு, எவ்வளோ பேர் இங்கேருந்து கீழே விழுந்திருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்ட் பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது என் ஊரு கிடையாது. நான் அங்கேருந்து வந்தேன். நானும் வந்து இந்த ஃபோட்டோ பற்றி நெட்டில் ரிசர்ச் பண்ணேன். அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னேன். இருந்தாலும் இப்போ நான் வந்து இந்த லோக்கல் பீப்புள்கிட்ட பேசி இதோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கும் தெரியாது. நான் அது என்ன சொல்லுவேன், அட்வென்ச்சர் இருக்கும், த்ரில் இருக்கும்னு சொல்லி நம்பி நல்லா ஜிம்மெல்லாம் பண்ணி வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, படி இருக்குது. ஏறலாம், நான் படி ஏறுறது கூட கொஞ்சம் சேலஞ்ச் தான். ஸோ இது கொலா போல் இருக்குது. ஸோ தண்ணி மைண்ட் டைமில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்த இடம் தான். இப்போ கீழே போயின்னு இருக்கேன். பார்க்கலாம். இந்த விலாக் வீணாகாதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறேன் அந்த லோக்கல் ஆளுங்கிட்ட பேசி. ஸோ என்ன ஏது, இந்த என்ன கோட்டை, இது கோயில் தான் ஃபேமஸாக இல்லை என்ன சொல்கிறது, இதை யார் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். பார்க்கலாம். என்ன ஆச்சரியம்னா, இந்த கல்லெல்லாம் எப்படி இந்த மலைக்கு மேலே ஏற்றின்னு வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த டைமில். இது வந்து இப்போது ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போது மண் தரை இருக்குதோ என்ன இருக்குதோ, ஆனால் அந்த டைம்லேயே வந்து யோசித்து அதான் என்ன சொல்கிறது, ஒரு உக்காந்து பேசுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதான் ரொம்ப நம்ம சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் உக்காந்து. இது ஒரு நேச்சுரலான என்ன சொல்கிறது, ஒரு பில்டிங், ஒன்றும் ஆகாது. அந்த இதில் நம்ம கல்லுங்கள்லாம் இந்த நம்ம ஆளுங்க, நம்ம முன்னோர்கள் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கோட்டை, என்ன சொல்கிறது, இவங்க பாருங்கள், இந்த செவரும் வந்து நவுந்துன்னு இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஆனால் இந்த கீழே இருக்க கல் சப்போர்ட்டில் இந்த கல் சைடில் வராது, மேலேயும் ஒன்று கொடுத்துருக்கணும். ஆனால் மேலே கொடுத்துருந்தா கீழே வந்துட்டு இருக்கும். இந்த மரம் பாருங்கள், இந்த என்ன சொல்கிறது, அந்த பாறைக்கு அடியிலேருந்து வந்து முளைச்சி நின்றுன்னு இருக்குது. இது ஒரு அரச மரம்னு நினைக்கிறேன். ஆமாம், அரச மரம் தான், இல்லை மரம் என்னன்னு தெரில, நீங்களே சொல்லிவிடுங்க மரம் பேர் என்ன. சரி, நான் கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த ஹைக்கிங் பார்த்தோன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடியிலேருந்து தான் வழி போதான். இப்போ நான் 2 பேர்கிட்ட கேட்டேன். ஸோ அவங்க தான் எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் ஹைக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் லோக்கல் சப்போர்ட்டோடு போங்க, இல்லைனா நான் போன வழியை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அது எனக்கு ரொம்பவும் மோட்டிவேட்டாக கொடுக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.